بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. العقيدة الإسلامية பாடம் 13 இணைவைப்பின் வகைகள் பற்றி இந்த பாடத்தில் கேள்வி 12 இல்ஹாத் நாத்திகம் என்றால் என்ன? நாத்திகவாதியின் சட்டம் என்ன? இல்ஹாத் நாத்திகம் என்றால் சத்தியத்தை விட்டு சாய்வதும் பல்வேறு விதமான கொள்கை கோட்பாடுகளை கொண்டும் சுயமாக விளக்கம் கொடுப்பது கொண்டும் சத்தியத்தை விட்டு பிரிந்து விடுவதும் ஆகும். இல்ஹாத் என்பது நாத்திக கொள்கை, சத்தியத்தை மறுப்பது. அல்லாஹ்வுடைய பாதை விட்டு பிரிந்து சென்று தவறான விளக்கம் கொடுத்தும் சந்தேக எண்ணங்களை உண்டு பண்ணியும் அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடப்பவனுக்கு நாத்திகவாதி என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு வழிகேடான விளக்கங்களை கொடுத்து ஒரு மறுப்பை அவன் முன்வைப்பான். அல்லாஹ்வுடைய உள்ளமையை, அதாவது அவனுடைய சுயம், அவனுடைய ஜாத், அவன் இருக்கின்ற நிலை, அதை மறுப்பவனும் தம் இறைவனுக்கு நிகராக இன்னொருவனை ஏற்படுத்தி கொண்டு அவனை வணங்கி பிரார்த்தனை செய்து நேசம் கொண்டு மேன்மைப்படுத்தி அவன் கடவுளாக ஏற்படுத்தி கொண்ட நபர் அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு மாற்றமாக கூறுகிற சட்டதிட்டங்களை ஏற்று நடப்பவனும் தான் நாத்திகவாதி. குர்ஆன் வசனங்களுக்கும் நபிமொழிகளுக்கும் உரிய விளக்கங்களை விட்டுவிட்டு தன் அறிவு சுய புத்தி சொல்லுகிறபடியும் மனோ இச்சைப்படியும் விளக்கம் கூறுபவனும் தான் இவன். அல்லாஹ்வின் பெயர்கள், பண்புகள், வசனங்கள், நபிமொழிகள் ஆகியவற்றை எல்லாம் இவன் தன்னுடைய நாத்திக வாதத்தை கொண்டு மறுக்கக்கூடியவனாக இருப்பான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுக்கு மிக மிக அழகான பெயர்கள் உண்டு, ஆகவே நீங்கள் அவற்றை கொண்டே அவனை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அவனுடைய பெயர்களில் தவறான பொருள் கொடுத்து திரித்து கூறுபவர்களை விட்டு நீங்கள் விலகிவிடுங்கள். இவர்கள் தங்கள் செயலுக்கு உரிய கூலியை விரைவில் அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஆராஃப் 7வது சூராவுடைய 180வது ஆயத்திலே சொல்லுகிறான். இந்த ஆயத்திலே இல்ஹாத் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய குறிப்பை கொடுக்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் யுல்ஹிதூன் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய பெயர்களில் இணை வைப்பவர்கள் என்று கதாதா ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் கூறுகிறார்கள். கதாதா என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை சந்தித்த ஒரு தாபிஈ. அவர்கள் சொல்லுகிறார்கள், யுல்ஹிதூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு இணை வைக்கக்கூடியவர்கள். இல்ஹாத் என்ற பதம், அதாவது இந்த வார்த்தை பொய்ப்படுத்துதல் என்று இதற்கு அர்த்தம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இன்னல்லதீன யுல்ஹிதூன ஃபீ ஆயாத்தினா லா யக்ஃபௌன அலைனா. நிச்சயமாக எவர்கள் நமது வசனங்களில் தவறான அர்த்தங்களை கற்பிக்கின்றார்களோ அவருடைய செயல்களில் நமக்கு எதுவும் மறைந்து விடாது என்று 41வது சூராவுடைய 40வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய ஆயத்துகளை, அவனுடைய வார்த்தைகளை யார் திரிக்கிறார்களோ, அதை மறுக்கிறார்களோ, அதற்கு தவறான அர்த்தத்தை உண்டு பண்ணி பேசுகிறார்களோ அவருடைய காரியத்தை யுல்ஹிதூன், அதாவது பொய்ப்படுத்தி வேறு அர்த்தத்தை கற்பிக்கிறவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு வாக்கியத்தை அதற்குரிய இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் வைப்பதற்குத்தான் இல்ஹாத் என்று சொல்லப்படும். அதாவது நிறைய வழிகட்டவருடைய பிரச்சனைனா அவரிடம் சில இடங்களில் இல்ஹாத் மிக பகிரங்கமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்குரிய அல்லாஹ் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய அர்த்தத்தை எடுத்து விடுவார்கள். அதே வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து நுழைத்து அந்த கருத்தையும் அந்த கொள்கையும் திரித்து மாற்றி விடுவார்கள். உதாரணத்துக்கு சிஹர், தமிழ்நாட்டுடைய சர்ச்சைக்குரிய தலைப்பு, அது தௌஹீது வட்டத்தில் வந்த சர்ச்சைக்குரிய தலைப்பில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தலைப்பு எது? சிஹர். இந்த சிஹர்ங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியா ஒரு டிக்ஷனரியில் எடுத்து, அரபி மொழி ரீதியா எடுத்து பார்த்தா அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதுல பொதுவா ஒரு சர்க்கஸ்ல மேஜிக் பண்ணி காட்டக்கூடிய, ஒரு கண்கட்டி வித்தையை செய்யக்கூடியவனுடைய செயலை கூட சிஹர் என்று சொல்லப்படும். அப்போ
சிஹர் என்று சொன்னால் அது ஜின் ஷைத்தான்களை கொண்டு நடக்கக்கூடிய அந்த சிஹர் என்பது குர்ஆன் சுன்னா சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு, சிஹருடைய யதார்த்தம், அதனுடைய ஹகீகத், அதனால் பாதிப்பு ஏற்படுவது, இது எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு இது ஒரு கண்கட்டி வித்தை தான். ஒரு மேஜிக் செய்கிறவன் எப்படி ஒரு கையிலே காசை காட்டிவிட்டு திரும்ப கையை மூடி திறக்கும் போது காசு இல்லாமல் வெறுங்கையை காட்டினால் அதுல எப்படி அவன் மறைக்கிறானோ, அது போல ஒரு சிஹர் என்பதே ஒரு கண்கட்டி வித்தை தான் என்று சொல்லி, அந்த ஆயத்துகளில் இருக்கக்கூடிய ஹதீத்துகளில் இருக்கக்கூடிய சிஹர் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை, அதாவது சரியாக குர்ஆனும் சுன்னாவும் நாடக்கூடிய அர்த்தத்தை எடுத்துவிட்டு இது வெறும் ஒரு கண்கட்டி வித்தை தான், அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்ப்போம். இது ஒரு இல்ஹாத். உதாரணத்துக்கு இது ஒரு நாத்திகவாதம். ஏன்னா நாத்திகர்களும் அவர்கள் சிஹரை மறுக்குவார்கள். சரி, இப்படி பல மாயாஜாலங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், அதெல்லாம் அது ஒரு வித்தை தான், அவ்வளவுதான், அதுல வேறு ஒன்றும் இல்லை. அவை மறைவான முறையில ஜின் ஷைத்தான்களை கொண்டு காரியங்கள் இப்படி சில நடக்கின்றது என்பதை எப்படி நாத்திகர்கள் மறுக்கிறார்களோ, அவர்கள் அதை எல்லாவற்றையும் பகுத்தறிவு என்கிற வாதத்தை வைத்து அது எல்லாமே ஒரு சர்க்கஸ்ல காட்டப்படக்கூடிய ஒரு கண்கட்டி வித்தை தானே தவிர அது ஒன்றுமே இல்லை என்று மறுப்பார்களோ, அது போன்ற ஒரு மறுக்கின்ற வேலையை அதே நாத்திக வாதத்தை எல்லாத்தையும் வைத்துத்தான் எப்படி சிஹரை மறுக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இல்ஹாது உள்ள நாத்திக சிந்தனைக்கு பாதிப்பானவர்கள், இவர்களுடைய வாதங்களும் எப்படி இருக்கும் என்றால் பகுத்தறிவு வாதமாக இருக்கும். என்று அவர்களும் எப்படி ஒரு புறச்சாதனம் எதுவுமே இல்லாமல் ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று கேட்பார்கள். ஒருவனை அடிக்கிறோம் என்றால் கல் எடுத்து அடிக்கலாம், அல்லது கையிலே ஒரு குச்சியை கொண்டு அடிக்கலாம். இது புறசாதனம் இருக்கிறது. கல்லு ஒரு புறசாதனம், ஒரு குச்சியை கொண்டு அடிப்பது புறசாதனம், அல்லது கையால் நேரடியாக அடிப்பது ஒரு புறசாதனம். ஆனால் எங்கோ இருக்கிற ஒருவனுக்கு அவனுடைய முடியை கொண்டு, அல்லது அவனுடைய உடுத்திய ஆடையை கொண்டு, அல்லது இப்படி ஏதாவது சில முடிச்சுகள் போடுவதை கொண்டு, இப்படிப்பட்ட காரியங்கள் சடங்குகள் செய்வதை கொண்டு ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது எப்படி பகுத்தறிவு இருக்கும்? இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமே இல்லை. ஆகவே சிஹர் என்று சொன்னாலே குர்ஆன் ஹதீஸில் வந்திருப்பதெல்லாம் இந்த புறச்சாதனம் இல்லாமல் நடக்கக்கூடியது இல்லை, அது எல்லாமே ஒரு கண்கட்டி வித்தை தான். ஆக கண்கட்டி வித்தையை தான் குர்ஆன் ஹதீஸிலே சிஹர் என்று சொல்லப்படுகிறது என்று வாதம் செய்வார்கள். இது ஒரு இல்ஹாத். உதாரணத்துக்கு இல்ஹாதுடைய மிக பொருத்தமான உதாரணம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களில் அல்லாஹ்வும் நபியும் நாடிய அந்த சரியாக புரிதல், சஹாபாக்கள் எப்படி இந்த தீனை குர்ஆன் ஹதீஸுடைய ஆயத்துகளையும் ஹதீஸுகளை விளங்கியிருந்த அந்த விளங்குதலிலிருந்து தூக்கிவிட்டு அந்த இடத்தில் வேறு ஒரு பகுத்தறிவு அல்ல சுய புத்தி சார்ந்த அல்ல விஞ்ஞான ரீதியான ஒரு வாதத்தை முன்வைத்து அர்த்தத்தை மாற்றுவது, அதை கொண்டு இது அப்படித்தான், ஆக விஞ்ஞான ரீதியாக இதை சிந்தித்து பார்த்தால் இப்படித்தான் புரியுது, ஆக இதுதான் குர்ஆன் சொல்லியிருப்பது, இதுதான் ஹதீஸ் சொல்லியிருப்பது, இதுதான் அது அர்த்தம். எப்போது இப்படிப்பட்ட இல்ஹாத் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட அர்த்தத்தை நாட ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய அடுத்த கட்ட பிரச்சனை அவர்கள் விழுகக்கூடிய மிகப்பெரிய பாதாள சாக்கடை அது என்ன தெரியுமா? எப்போது இந்த மாதிரியான வியாக்கியானம் கொடுக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஒரு இடத்துல வந்து சிக்குகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் அடுத்த எடுக்கிற நடவடிக்கை என்ன? அந்த நேரடியாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ், குறிப்பா ஹதீஸ் என்றால் அதை மறுத்து விடுவார்கள். குர்ஆனை மறுக்க முடியாது. ஆனால் சஹீஹாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக அந்த ஹதீஸ்கள் என்று வந்தால் இல்லை இல்லை, இது அறிவுக்கு முரண்படுது, இது விஞ்ஞானத்துக்கு முரண்படுது, இது உணர்வுக்கு முரண்படுது என்று சொல்லி மறுப்பார்கள். இந்த மறுக்கிற இந்த போக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டிய இதெல்லாம் நாத்திகவாதம். இது ஒரு நாத்திக புத்தி. இது குர்ஆன் சுன்னாவுடைய வஹி அடிப்படையில் ஈமான் கொள்கிற அறிவல்ல. இது ஒருவன் தன்னுடைய சுய அறிவை கொண்டு தனக்கு எட்டாததை அல்லது தன்னுடைய ஆராய்ச்சிக்கு எட்டிவிட முடியாததை அவன் நிராகரிக்கிறான். இதுதான் இல்ஹாத். இந்த இல்ஹாதுடைய வேலையை செய்தவர்கள்ல யார் முதலில் செய்து கொண்டிருந்தார்கள்? செய்து கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் தான் முதலில் செய்தார்கள். அவர்கள் தான் வேதத்திலேயே வேதத்தில் இருக்கக்கூடிய ஆயத்திற்கு அர்த்தத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள், அதை மறைக்க முயற்சி செய்தார்கள். ஆக இல்ஹாத் உள்ளவர்களுடைய பிரச்சனை அவர்கள் ஆதாரங்களை மறைப்பது,
அல்லது அவருடைய ஆதாரம் அம்பலப்பட்டு விட்டால் அவருடைய அர்த்தத்தை மாற்றி தங்களுடைய வாத திறமையை கொண்டு அதற்கான அது நாடக்கூடிய அர்த்தத்தை எடுத்து விடுவது, இப்படிப்பட்ட வேலையை செய்வார்கள். ஆக இது எல்லாமே நாத்திகவாதம், இறை மறுப்பு, இதெல்லாம் பிடிவாதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு போக்கு என்று இமாம்கள் குறிப்பிடுறார். குறிப்பா தாபிஈ கதாதா ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இல்ஹாத் என்றால் இறை மறுப்பும் அசத்தியத்தில் பிடிவாதமாக இருப்பது. ஒன்று அசத்தியம் என்று இருந்தாலும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அதே மாதிரி அதுக்கு வாத பிரதிவாதத்தை கொண்டு நிரூபிக்க பார்ப்பது. அப்ப இது எல்லாமே ஒரு வழிகேடு. அவ்வாறே ஒருவன் தவறான முறையில் அறிவை பயன்படுத்தி ஷரியத் சட்டங்களை வைத்து கண்டிப்பாக உறுதியாக அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுவான். இதுவும் தன்னுடைய வாதங்களை வைத்து சில சட்டங்களை இதெல்லாம் அமல் செய்ய வேண்டியதில்லை என்று வாதம் செய்வான். இவன் அறிவு கூறுகிறபடிதான் இஸ்லாமை அணுக வேண்டும் என்ற போக்கிற்கு வந்து விட்டதால் இவனும் நாத்திகவாதத்தில் விழுந்தவன். இவனும் ஒரு நாத்திகவாதி தான். நாத்திகவாதிக்குரிய சட்டம் அவனுடைய நாத்திகத்திற்கு ஏற்ப வெவ்வேறாக இருக்கும். அதனுடைய நிலை எல்லாம் ஒரே மாதிரி அணுகப்படாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. ஒன்று, அல்லாஹ்வின் உள்ளமையை மறுக்கின்ற அல்லது அவனுடைய பெயர்களிலும் பண்புகளில் ஏதேனும் ஒன்றை மறுக்கின்ற நாத்திகவாதி காஃபிர். அவன் யார்? காஃபிர். ஏன்னா அவன் அல்லாஹ்வை மறுக்கிறான். நாத்திகர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்கிறார். இவருடைய இல்ஹாதியுடைய நிலை முதல் நிலை, அதுவும் மோசமான நிலை, உச்சகட்ட நிலை என்னென்றால் அல்லாஹ்வே இல்லை என்று மறுக்கக்கூடிய இல்ஹாது உள்ளவர்கள். இரண்டாவது, அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்து பிரார்த்திக்கின்ற, இறந்து போனவரிடம் உதவி தேடுகின்ற நாத்திகவாதியும் தம் நற்செயலில் வீணடிக்கிற இணை வைப்பில் விழுந்து விட்டான். இது வேறு ஒரு நாத்திகவாதம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்கான விஷயங்கள்ல இவர்கள் விழுகிறார்கள். இவர்கள் தம்முடைய அமல்களை எல்லாம் நாசமாக்கிக் கொள்வார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய வேதத்திலும் சஹீஹான ஆதாரபூர்வமான சுன்னாக்களிலும், அதாவது ஹதீஸ்களிலும் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் சுயமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய நாத்திகவாதி, பகிரங்கமாக வழிகட்டில் விழுந்துவிட்ட நாத்திகவாதி. இவருடைய நாத்திகவாதம் இவர்களை காபீர் என்று சொல்ல மாட்டோம், ஆனால் இவர்கள் மிகப்பெரிய வழிகட்டு போன நாத்திகவாதத்தில் விழுந்தவர்கள் என்று புத்தகத்துடைய ஆசிரியர் அவர்கள் நாத்திகவாதத்தில் இருக்கிற பல நிலைகளை குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் யூதர்களுடைய போக்கில் இருக்கக்கூடிய நாத்திகவாதம், நான் சொன்னது போல அர்த்தத்தை மாற்றுவது, திரிப்பது, இதை கொண்டு இல்ஹாதை வெளிப்படுத்துகிறவர்கள் என்று பல வகையில இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக இல்ஹாதுடைய இந்த வழிகேடுகளை விட்டு, அதில் இருக்கக்கூடிய குஃப்ரான காரியங்களை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் நபித்தோழர்கள் எப்படி விலகிக் கொண்டு அமல் செய்தார்களோ, அவர்கள் எப்படி, அவருடைய ஈமான் எப்படி இருந்ததோ அது போன்ற முறையில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த கேள்விக்கான பதில் என்று தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்யக்கூடிய சரியான அக்கீதா உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.